ஹலோ சொன்னவர்களுக்கு நமஸ்காரம். தமிழ் டைம் ஃபிளாக்ஸ். இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து எனக்கு என்னடா சொல்ற? பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து எனக்கு கொஞ்சம் சிக்கன் செஞ்சு தந்திருந்தாங்க நேற்று. அந்த சிக்கன் செஞ்சது வந்து கம்ப்ளீட்டா குக்டான சிக்கன். அது வித் மை சைக்கிக்கான ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை நீ கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போது. இது வந்து லைக் நேற்று அந்த ஆன்டி கெஸ்ட் இருந்துச்சு போல், கஷ்டப்பட்டு சிக்கன்லாம் வாங்கி குக் பண்ணியிருக்காங்க. அந்த லாவண்யா கோபால்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட வரவே இல்லை. ஸோ மிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குக் பண்ணனால எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அந்த சிக்கனும் ப்ளஸ் இதை வந்து நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, எக்கு, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் மல்லித்தூள், லைம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணலாமான்னு தோணுச்சு. எனக்கு இப்போ தோணுச்சு. இது கூட சாப்பிட வேண்டியது. இது வந்து இன்னொரு இதே சட்டை போட்டு இன்னொரு வீடியோவில் நான் வருவேன். நான் அவரோட இன்னொரு வீடியோ தான் இதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see என்ன நடக்க போகுது அப்படின்னு. என்ன கைஸ், சாப்பிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது. இதை தான் நான் ஆஸ்தி பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர்னு நான் நம்புகிறேன். ஓகேயா, இது என்ன பவுடர்னே தெரியாது. திங்ஸ் இட் இஸ் ஏதோ ஒரு பவுடர் இது. ஓகே, ஆனால் குக் பண்ணுற பவுடர் தான். கொஞ்சம் போட்டுட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. நான் புட்சம் கரம் மசாலா, மல்லிப்பொடி, கரம் மசாலாங்கிறது. அண்ட் திஸ் இஸ் மிளகாத்தூள். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அதாவது கையில் கிடைக்கிறதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு கைஸ். இது என்னடா மிக்சிங் அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கே தெரியாது. கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். பெர்ஃபெக்டாக இருக்கு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். அவங்க ஏதோ பெப்பர் போட்டு செஞ்சுருக்காங்க. அதில் போய் இந்த மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான். நான் ஒரு பைத்தியம் இல்லை. லெமன் மட்டும் பிடிச்சிடலாம். அது எதுக்கு மிச்சம் வச்சுக்கிட்டு? வா வா வா, நீயும் அப்படியே வா. கீழே வா, கீழே வா, கீழே வா. அவ்வளோதான், லெமன் புளிஞ்சு எடுத்தாச்சு. இது ஆக்சுவலாக குட்டு சிக்கன். இந்த குட்டு சிக்கனையும் நம்ம மறுபடியும் குக் பண்ண போகிறோம். செத்த மீன் திரும்ப செத்துற போகுது. பெப்பர் சிக்கன் சில்லி, பெப்பர் சிக்கன் சில்லி ஃப்ரை அப்படின்னு டேட்டில் வச்சிடலான் இருக்கேன். பக்கத்து வீட்டு ஆன்டி சிக்கன் ஃப்ரை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். பக்கத்து வீட்டு ஆன்டி சிக்கன் வச்சுப்போம். நம்ம அதை அப்படியே தான் நம்ம உபயோகிக்கிறோம். கேமரா ஆங்கிலெல்லாம் எப்படி எப்படியோ இருக்கும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற சைக்கோ வந்துருச்சிட்டா. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் பொடி எடுத்து போடுவோம். அது ஒரு மாதிரி டையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை எடுத்து நம்ம ஒன்றா வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகும். இது கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஓகே நைஸ். ஆஸ் யூஷுவல் முட்டை வந்து இதில் ஊற்ற மறந்துட்டேன் நான். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் லைக் இதாகிடும். கொஞ்சோண்டு நான் மட்டும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இது எனக்கு இது பண்ணும்போது தோணுச்சு அப்படின்னா, அநேகமாக ரெண்டு சைடு தான். ஒன்று நல்லா தான் முடியும், இன்னொன்று இப்படி முடியுமா. இளம் யூடியூபரான மல்லு டைம்ஸ் விலாக் என்ற சேனலில் குக்கிங் விலாக் எடுக்க அஜய் என்ற நபர், ஒரு வாலிபன் வந்து யாரும் வீட்டில் இல்லா நேரத்தில் சும்மா இல்லாமல் பக்கத்து ஆன்டி சமைத்து வந்த சிக்கனையும் இவன் சைக்கோத்தனமாக ஹேட் பண்ணிட்டு கண்டதை சமைத்து காலையில் பார்த்தீங்க அப்படின்னா
கக்கூசுன்னு முக்கும் போது காலமானார். இந்த மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிங்ஸ்ல நான் ரொம்ப நம்புறேன். நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் மூடிட்டு எடுத்து வச்சாரு ஓரமாக. ஓகே ஓகே, பார்த்தீங்களா? மல்லி இலை ஆட் பண்ண மறந்துட்டேன். கொஞ்சம் மல்லி இலை. நான் ஒரு மன்மத குஞ்சில அப்படி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாடி எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது. ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஃப்ரை தி குக்கிங் திங். ஓகே, ஸோ கொஞ்சம் வெளிச்செண்ணெய் மாத்திரம் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். நான் அப்படியே ஃப்ரை பண்ணவும் தேங்காய் எண்ணெயான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கும் தெரியல. இதை எடுத்த ஒரு ஞாபகம் வேறு எதுவும் இல்லை. சரியா, பார்க்கலாம் என்ன நடக்குது. மசாலா நல்லா இருக்கு. ஹீட் ஆயிருத்தோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பக்கோடாடா. என்னது இது புதுசாக இருக்கு? என்ன எவ்வளோ இது? என்னது ஃப்ரை மாதிரியே இல்லையே. சிக்கன் என்னடா இது? எருமை மாட்டு சாமி. சைக்கோனா சைக்கோ தான்டா. ஆக்சுவலாக இது பெப்பர் சிக்கன் வித் இந்த கருமம். ஓகேயா? Believe your instincts, guys. Believe your instincts. Round 3. ஒரு மாதிரி இது வேறு மாதிரி வந்துருக்கு. நான் என்னமோ நினச்சேன், இது ஏதோ வந்திருக்கு. பார்க்கலாம். ஆனால் நல்லா இருக்குது இது. சீரியஸ்லி வேறு வழியில் இல்லை. இந்த மாதிரி செஞ்சுட்டு தானே சொல்லி அவங்க நினச்சாங்க. இல்லை இல்லை இல்லை, சீரியஸ்லி நல்லா இருக்கு. நம்மளெல்லாம் நம்ம இல்லைன்னா போய் ரூம்பு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். தி ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் எவ்ரி டிஷஸ் இஸ் திஸ்.